அல்லாஹு அக்பர். மதீனாவுல ஒண்ணுமே இல்ல. மதீனாவுடைய பேர் யஸ்ரீப். அதுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு, நபியுடைய ஊர் என்று சொல்லப்பட்டு அது மதீனாவா மாறிச்சு. இன்றைக்கு மதீனாவுடைய பேர். நபி வந்த ஊரு. அந்த இருந்த ஊருக்கு ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அங்க வர்ற ஈச்சப்பழம் உலகத்திலேயே பெஸ்ட் ஈச்சப்பழமா? அப்படி இல்லை. அவங்க ஏதாவது உரம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க ஏதாவது இல்ல. அல்லாவுக்கு பிடிக்கிற சில மக்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த ஊர்ல நபி அல்லாஹ் அனுப்புறான். அந்த ஊரை தலைநகரமாக்கினான் அல்லாஹ். நான் கேட்கிறேன், கல்முனை 20 வருடத்துல அமெரிக்காவை பீட் பண்ணி தலைநகரம் ஆகுமா? அது எப்படி ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைநகரமாகுமா? மதீனா என்ன? நீங்க போய் எழுதி 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 எனக்கு சொல்லுங்க. சரி, இங்க ஜெர்மன்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஓகே, சோ ஜெர்மனை பாராட்டுவோம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஓகே, லெனின் ரெவல்யூஷன், அது சரிப்பில்லை, நான் பேசல. ஏதோ புரட்சிகள் நடந்துச்சு. மதீனாவுல என்ன கண்டுபிடிச்சாங்க? ஆயுதமா? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்களா? இல்ல. அது எப்படி தலைநகரமாக்கப்பட்டுச்சு? அது வர்த்தக மையமா? மக்கா கேபிட்டல், அது வர்த்தக மையம் இல்ல. அங்க குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆனோட வந்தவர்கள் ஷாம் சிரியா பார்த்தது. அவர்களை தாக்கும் பிடிக்கல. ஒரு கவிஞர் சொன்னார், ருஹ்பானுன் ஃபில்லை வஃபுர்சானுன் ஃபின்னஹார். இரவிலே அவர்கள் இறைவனோட கொஞ்சம் குழாவுறார்கள், இறைவனோட பேசுறார்கள். பகலிலே அவர்கள் குதிரைக்கு மேல் ஏறினார். அவர்கள் வீரர்கள். உலகத்திலே ரோம பேரரசோட முஸ்லிம்கள் சண்டை பிடிச்சாங்கன்னா நபி வர முன்னாடி அரபிகளுக்கு சண்டை பிடிக்கலாம் தானே? என்ன ரசூலுல்லாஹ் வந்து ஆயுத களஞ்சியங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அதே வாழ்த்தானே. எழுத படிக்க தெரியாதவங்க அரபு நாட்டுக்குள்ளே ஆட்சி அமைக்கலே. வல்லரசுகள் எப்படி உளுந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று போனார்கள். அல்லாஹ் ஊர்களை கையில கொடுத்தார், ஊர்களை தூக்கி கையில கொடுத்தார். 4வது அக்போ இந்த நாட்டு, அதாவது லேಖனாரட்சக டிபார்ட்மெண்ட் தோன்றுவார்கள், அதாவது ஆவண காப்பகம் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து 4 பேர் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போனாங்க. கேள்விப்பட்டு ஃபேஸ்புக்லயா வாட்ஸ்அப்லயா ஸ்ரீலங்காவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கேள்விப்படுவது ஹத்தரவன அக்போ 4வது இந்த நாட்டு எழுதினதை குர்ஆன் ஹதீஸை நான் சொல்லவில்லை. அவர்கள் அங்க போக அதில் வர்ற டைம்ல மௌத்தாயிட்டார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வை அவர்களுக்கு சந்திக்க கிடைக்கவில்லை. போகிற நேரம் ரசூலுல்லாஹ் மௌத்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருஷம் ஆட்சி முடிஞ்சு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. அவரை சந்தித்து விட்டு வந்த செய்தி இந்த நாடு எழுதுதென்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் இந்த போர்டரை எல்லாம் தாண்டி போதண்டா. 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு. நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, நான் சொல்றதை கேட்காதீங்க. approximately more than 1000 years, 1000 வருடத்துக்கு மேல்மையான பழமையான, 1000 வருஷமா சேர்த்த சொத்து, 1000 வருஷமா சேர்த்த பணம் அப்படியே நிக்கிற நேரம், நுபுவத் நபித்துவம் வருகிற நேரம் ஆட்டம் காணுது. முழு சொத்தும் ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். இன்றைக்கு சவுதியுடைய பட்ஜெட்ல அதிகமா மிலிட்டரி, அதிகமா ஒவ்வொரு நாடும் பட்ஜெட் போடுற டைம்ல எஜுகேஷனுக்கு 10%, இதுக்கு 10%. சவுதி மிலிட்டரிக்கு அதிகமா ஆயுதத்துக்கு தான் போடுது. நான் இதை பார்க்கிற நேரம் ரோம பேரரசு 1000 வருஷமா சேர்த்து வச்ச தங்கம் எல்லாம் ஃபீ சபீலில்லாஹ்னு போச்சு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றதுக்கு சேர்க்கிறாங்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி உலகத்துல கடும் பயங்கரமான சாம்ராஜ்யங்கள், ரோமம் பாரசீகம் நடுங்கி நின்றது. ஏன்? மக்காவுல இப்ப பிறக்கிறவங்களாம் வித்தியாசமா பிறக்கிறாங்களா? ஈமான். அவர்கள் சிரித்தார்கள். வல்லாஹி, யாராவது வாளால் இஸ்லாம் பரவிச்செண்டா அது சுத்த பொய், சுத்த பொய் அப்படின்னு உங்க கையில எல்லாம் வாழ் இருக்கணும். அவர்கள் பிஸ்மில்லான்னு சிரித்தார்கள். அவர்கள் அன்பாக பழகினார்கள். இந்த நாட்டில் நானும் நீங்களும் எப்படி முஸ்லிமா நிக்கிறோம்? சண்டை பிடிச்சா இல்ல. நேர்மை, நியாயம், வர்த்தகத்தின் சிறந்த மனிதர்கள், இந்த பூமிக்கு மேல் நடமாடுகிற மிக சிறந்த மனிதர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, அது ஈர்ப்பாக கவரப்பட்டு உலகமெல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக மாறிச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு டொட்ட வச்ச மதீனா, அதை மார்க் பண்ணினா வேர்ல்டுல 23 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிய லார்ஜ் பெரிய போர்டரா வந்து நிக்குது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். 1924 வரைக்கும் அதுதான் பலமா நின்றுச்சு.
ஏன் தெரியுமா? அமெரிக்கர்கள் தலையில ஒரு துண்டை போட்டதுக்கு இவ்வளவு பிரச்சனை. முஸ்லிம்கள் திரும்ப குர்ஆனுக்கு போனா எங்க ஆயுதம், எங்க டெக்னாலஜி, எங்க அறிவு அதெல்லாம் கீழே அவங்களை திரும்ப உலகத்தில் ஆளுவாங்க. அவங்க ஃபார்முலா, அவர்கள் படித்த ஃபார்முலா அத்தனையும் ஃபெயிலியர், அத்தனையும் ஃபெயிலியர். முஸ்லிம்கள் குர்ஆனோட நின்றார், ஸ்பெஷலி லேடீஸ், அவர்கள் தங்களை மறைக்க தொடங்கினால் பிள்ளைகளை குர்ஆனோட வளர்ப்பார்கள். வளர்த்தால் முஸ்லிம்கள் இந்த வஹி 7 வானத்துக்கு மேல் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சோடு முஸ்லிம்கள் 2 கலந்து விட்டால் இவர்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களை விட அவர்களுக்கு தெரியும். ஒரு துண்டு படவைக்கு அவர்கள் பயப்படவில்லை, இந்த ஃபேமிலிஸ் உருவாகும் என்பதற்கு அவர்கள் பயந்தார். அமெரிக்கா இறங்குகிறார்கள், முஸ்லிம் எழும்ப கூடாது, ஏனென்றால் திரும்ப உலகத்தை அவ ஏதாவது ஒன்றுல வச்சு ஆட்சி பண்ண. அமெரிக்கா அணுகுண்ட வச்சு உலகத்துக்கு தலைவனானா, மதீனா எதை வச்சு தலைவனானா? எதை வச்சு தலைவனாச்சு? நீங்க சொல்லுங்க, உங்க புள்ளட்ட கேளுங்க. மதீனா உலகத்துக்கு தலைவரா, அதாவது உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை மிதித்தது, இது என் மஸ்ஜித் என்று சொன்னது. இன்றைக்கு நானும் நீங்களும் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் போய் தொழ வேணும் என்று நினைக்கிறோம், தொழுது விட்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேர்ல்டுடைய மேப்பே மாறுது, வேர்ல்டுடைய சிவிலைசேஷன் எல்லாம் மாறுது. சிரிக்கிற விதம், அழுகிற விதம், பேசுற விதம், தூங்குற நேரம் அத்தனையும் மாறிய உலகத்தின் என் பார்வையில் ஜெர்மன் ரெவல்யூஷனை கொண்டு வந்து ஒருவர் வைத்தார். இல்லை அப்பா, உலகத்துள்ள ஆகப்பெரிய ரெவல்யூஷன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அல்லாஹ் உருவாக்கிய இந்த கலாமுல்லாஹ் வேதத்தை கொண்டு வந்து வைத்தது. இதுக்கு அவர்கள் பயம். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கு அவர்கள் பயம். நீங்க தாடி வைக்கிறது அவங்க பயம், தாடி வைக்கிறதுக்கு அவர்கள் பயம். முஸ்லிம்கள் தலையை மறைப்பதற்கு பெண்கள், அவர்கள் ஹிஜாபுக்கு பயம். இப்படி ஒரு துண்டு புடவைக்கு பயமா? இல்லை. முஸ்லிம்கள் குர்ஆனோடு உட்கார்ந்து அழுதார்கள் என்றால் ரப்பு வானத்தை திறப்பான் என்று அவர்களுக்கு தெரியும், இந்த பூமி அவர்களை தாங்கும் என்று தெரியும். இந்த உலகத்தில் நடந்த மிக அற்புதமான புரட்சி, எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாதவர்கள், பல்கலைக்கழகம் போகாதவர்கள், எந்த டெக்னாலஜியும் தெரியாதவர்கள் கையில் இந்த பூமி கொடுக்கப்பட்டது. இந்த உலகம் மிகவும் சிரித்துக் கொண்டிருந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி, மகாத்மா காந்தி போய் பேசுகிற அளவுக்கு உலக வரலாறில், அதாவது ஒரு பொருளை பாலிட்டிக் லீடரை பொறுத்தல்ல, அவர் உலக வரலாறு உள்ள பெரிய பெரிய பாலிடிக்ஸ் லீடரை பத்தி தான் படிப்பாங்க. அதான் இது ஒருத்தர் பொலிட்டிக்கலி லீடர் ஆகணும்டா எல்லா சரதையும் படிப்பாரு. மகாத்மா காந்தியை லண்டனுக்கு அனுப்பினாங்க, காந்தி ஃபேமிலி சல்லிக்கார ஃபேமிலி. மகாத்மா காந்தி லண்டன்ல இருந்து டை கோட்டோட வருவாரண்டா, இஹராமார் ஒரு புடவை துண்டை உடுத்துட்டு செருப்பு தூக்கி வீசினாரு. இந்தியாவை காக்கணும் என்றால் நான் முன்மாதிரி என்றார். அவர் கல்வியில் ஒரு இடம் பிடித்திருந்தது. இந்தியா மாறணும் என்றால் அவர் வரலாறுகளில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை சொன்னார். உமர் வர வேண்டும் என்றார், உமருடைய ஆட்சி வேணும் என்றார். லியோ டால்ஸ்டாய் தான் அவருடைய டீச்சர். காந்தி லண்டன்ல பெரிய பெரிய ஆசானிடம் படித்து விட்டு ஒரு உண்மையை கக்கினார். இந்த உலகம் சிரித்த நாட்கள் என்றால் அது சஹாபாக்கள், கலீஃபாக்கள், இந்த பூமி ஆண்ட நாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கலாமுடைய பவர் அமெரிக்காவுக்கு தெரியும், வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரியும். முஸ்லிம்கள் அதை நோக்கி போவதை அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்பொழுது கிறிஸ்தவர்கள் எங்களை எதிர்க்கிறார்கள், இந்த பக்கம் யூதர்கள் இன ரீதியாக நம்மளை எதிர்க்கிறார்கள். இந்த அவ்வளவு பார்வையை வைத்துக் கொண்டு நாம் பலஸ்தீனத்துக்குள் போவோம். أشهد أن لا